ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டது. மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பெண் உறுப்பினர்களின் நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். வனப்பகுதிகளில் வாழும் மக்கள் விலங்குகளின் நடமாட்டம் குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வரும் இந்திய அரசுக்கு அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா நன்றி தெரிவித்துள்ளார். புனே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி வருகின்றனர். மக்களவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். கேள்வி நேரத்தில் அமளி தொடர்ந்ததையடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொள்ளும் முறை தவறானது என்றும் அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து தேவையற்ற விவகாரங்களை அவையில் எழுப்பி வலியுறுத்தி வருவதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று கோஷங்களை எழுப்பியதாகவும் இது கண்டனத்திற்கு உரியது என்றும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பிஜேபி பெண் உறுப்பினர்கள் மக்களவைத் தலைவரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் மகிழ்ச்சியுடன் தங்களது கருத்துக்களை பதிவிடும் போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டினார். வனப்பகுதிகளில் வாழும் மக்கள் விலங்குகளின் நடமாட்டம் குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வன விலங்குகள் தொடர்பான முழு விவரங்கள் அப்பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடும் வனவிலங்குகளை பிடிப்பதற்கு மாநில வன பாதுகாவலர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். வனவிலங்குகளை பாதுகாக்க அப்பகுதிகளில் தேசிய பூங்கா, சமூக வனவிலங்குகள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யானை, புலி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். மகளிர் தொழில் முனைவோர் ஸ்வாவலம்பன் திட்டம் 5 மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா, மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களைச் சேர்ந்த 6 உயர்கல்வி நிறுவனங்களில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலம் இளம் பெண்களை தொழில் முனைவோராக்குவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஸ்வாவலம்பன் திட்டத்தின் கீழ் இம்மாநிலங்களில் உள்ள பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 1200 மாணவிகளுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார். சமுத்திர மந்தன் திட்டத்தின் கீழ் ஹைட்ரோ கார்பன் வளங்களை கண்டறிய மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், மகாநதி மற்றும் காவிரி ஆற்றுப்படுகையில் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதில் ஹைட்ரோ கார்பன் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய ஆழ்கடல் திட்டத்தின் கீழ் ஹைட்ரோ கார்பன் கண்டறிய சமுத்திர மந்தன் திட்டம் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டதாக திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
இந்தியா அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஜவுளித்துறையின் முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்று அத்துறைக்கான ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் டாக்டர் சக்திவேல் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். இந்த USA டேரிஃப் ரிடக்ஷன் 18% என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான தருணமாகும். விவசாய பெருமக்களிலிருந்து துணி உற்பத்தியாளர்கள், நூல் உற்பத்தியாளர்கள், இதுபோன்ற எல்லாவித உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள். இதில் ஏன் அதை கூறிக்கொள்கிறேன் என்றால், நீங்கள் இப்பொழுது பங்களாதேஷோ, கம்போடியா, வியட்நாமை பார்த்து கொண்டாலும் அவர்களிடம் ரா மெட்டீரியல் என்றே கிடையாது. பருத்தியாலும் சரி, மேன்மேட் ஃபைபராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். ஆனால் நமது இந்தியாவை பொறுத்தவரை எல்லாமே உள்நாட்டு உற்பத்தி. மேலும் மற்ற நாடுகளை விட நமது டேரிஃப் சதவீதம் 18%, மற்ற நாடுகளுக்கு 20-22 முதலில் இருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக நமது 140 பில்லியன் மக்களினுடைய அவர்களுடைய உரிமையை புரிந்து கொண்டு நமது அரசாங்கம் USA டேரிஃப் ரிடக்ஷன் 18% அக்ரிமெண்ட்டை போட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவில் பயன்பெறுவார். அதற்காக பிரதம மந்திரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கு பயனுள்ளதாக அமையும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த கவுன்சிலின் மண்டல தலைவர் திரு அசத் இராக்கி எமது செய்தியாளரிடம் பேசுகையில், ஏற்றுமதி வரியை குறைப்பதன் மூலம் இந்திய தோல் ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திரு அசத் இராக்கி, தோல் துறையின் மேம்பாட்டிற்கு இது வழிவகை செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி 19% குறைக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளதாக பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவர் திரு முகமது யூனிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் பங்களாதேஷிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜவுளி ஆடைகளுக்கு வரி குறைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமில் சிறப்பு திருத்தப் பணிகளுக்கு பின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் அசாமில் மட்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் நடைபெற்றன. அசாமில் இந்த சிறப்பு திருத்தப் பணிகளுக்காக 29,656 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டனர். குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு ஹெமந்த் பிஸ்வ சர்மா, அசாமில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறும் என்று கூறினார். இலங்கைக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வரும் இந்திய அரசுக்கு இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா நன்றி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகாத்மா காந்தியின் போதனைகள் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என கூறினார். இந்நிகழ்ச்சியில் 300 மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை அவர் வழங்கினார். இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2500 இலங்கை ரூபாய் வழங்கப்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இலங்கைக்கான இந்திய தூதர் டாக்டர் சத்யஞ்சன் பாண்டே, இந்தியா அளிக்கும் இந்த நிதியுதவியை பெறும் மாணவர்கள் காந்தியடிகளின் போதனைகளின் அடிப்படையில் ஊக்கத்துடன் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் இலங்கை கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் மதுரா சேனே விரத்னே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கியூபாவில் நிலவும் விமான எரிபொருள் தட்டுப்பாட்டை அடுத்து அந்நாட்டிற்கான பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெனிசுலாவிலிருந்து கியூபாவிற்கான பெட்ரோலியம் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதியை அமெரிக்கா தடை செய்ததை அடுத்து அங்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஏர் கனடா, வெஸ்ட் ஜெட், ஏர் டிரான்சட் உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்கள் கியூபாவிற்கான விமான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் கியூபாவிற்கு சென்றுள்ள கனடா நாட்டைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை தாய்நாட்டிற்கு திருப்பி அழைக்க ஏர் கனடா நிறுவனம் சிறப்பு விமானங்களை இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் எக்கட்டெரினாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டது. மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் பெண் உறுப்பினர்களின் நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். வனப்பகுதிகளில் வாழும் மக்கள் விலங்குகளின் நடமாட்டம் குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வரும் இந்திய அரசுக்கு அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியா நன்றி தெரிவித்துள்ளார். புனே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.